இந்த தப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் லாஸ்ட் டைம் மிந்த்ராலேருந்து ஒரு ரஸ்ட் கலர் சாரீ வாங்கியிருந்தேன். இந்த சாரீ வந்து ரொம்ப நாளே பார்த்து வச்சுட்டு இருந்தது தான். இந்த சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி சவுத் இண்டியன் டேன் ஸ்கின் கலர் இருக்கவங்களுக்கு இந்த சாரீ நல்லா சூட் ஆகும். இந்த சாரீ வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் வந்து மிந்த்ராவில் தான் இதை பார்த்தேன். அங்கேருந்தே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வச்சுட்டேன். நம்ம ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு சைட்டில் எடுத்து பார்த்தோம்னா அதே ப்ராடக்ட் மற்ற சைட்டுகளில், அதாவது மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அஜியோன்னு எங்கே இருந்தாலும் மறுபடியும் நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஆடில் கண்டிப்பாக வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த சேம் சாரியை நான் மற்ற எல்லா சைட்லேயும் நோட் பண்ணேன். அண்ட் நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரேட்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், ரிவ்யூஸும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ப்ளோவிங். அதனால தான் நான் இந்த சேம் சாரியை எல்லா சைட்லேருந்தும் வாங்கிட்டேன். இப்போது ரேட் அண்ட் கிளாத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்ன, எதனால் இவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அதாவது மிந்த்ராலேருந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சாரியையும் அமேசான்லேருந்து நான் வாங்கின சாரியும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த 2 சாரீலையும் பார்த்திங்கன்னா கலர் சேம் டு சேம், ப்ரிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 சாரீலையும் சேம் ப்ரிண்ட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முந்தானை, அதில் இருக்கிற டசல்ஸ் அண்ட் இதோட வந்து பார்டர் அடிப்பாங்கள்ல, அதுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ளவுஸ் பீஸை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ப்ளவுஸ் பீஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் இதில் இருக்கிற மேஜரான ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். 2 சாரீலையும் நல்ல ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதனால் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சாரியோட ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் செக் பண்ணிட்டேன். ஈவன் இதோட கோட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதை கூட நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீன். 2 சாரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த வித்தியாசமுமே இதில் கிடையாது. லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் பீஸை நீங்களும் பார்த்துருங்க. 2லேயும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு இந்த 2 ப்ளவுஸ்லேயும் எந்த வித்தியாசமும் தெரியல. இதை வந்து தனியாக விரித்து பார்க்கறதுனால அமேசான் சாரியோட ப்ளவுஸ் லைட்டாக ஷைனிங் ஆகிற மாதிரி தெரியும். 2ஓட ப்ரைஸ்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சுக்கணும்ல, கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோட எண்டில். அடுத்தது அஜியோவில் வாங்கின சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அஜியோவில் வாங்கின சாரீ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த நாளே ரிட்டன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அதனால் நான் நைட்லேயே வீடியோ எடுத்துட்டேன். நைட்டில் வீடியோ எடுத்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுப்பேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் நம்பி பார்க்கலாம். இந்த சாரீலையும் நீங்கள் எந்த டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஏன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இல்லை இந்த பிரிண்ட் ஆகட்டும், இந்த டசல்ஸ், அதே மாதிரி சாரீ கலர், ப்ளவுஸ் எல்லாமே சேம். இதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக பிடிக்கல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு கோட் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு நினைப்பீங்க. பட் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் இல்லை? சரி, அதை விடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா ஒயிட் கலரில் அங்கங்கே என்னமோ பட்டிருந்தது. இது யாரோ வீட்டில் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பட்டதாக இருக்கலாம். அப்படி இல்லைனா யூஸ் பண்ணும்போது ஏதாவது பட்ட கரையாக கூட இருக்கலாம். பட் வாங்கிட்டு ரிட்டன் போட்ட ட்ரெஸ்ஸை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அனுப்புனாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. சாரியில் ஒரு 4-5 இடத்துல இந்த மாதிரி ஒயிட் கலரில் கரை இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் அடிச்சிருக்க விதம் எனக்கு பிடிக்கல. மற்றபடி சாரீ வந்து பார்த்திங்கன்னா சேம் டு சேம் தான் இருந்தது. ப்ரைஸ்லேயும் 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதோட ப்ரைஸையும் நான் கடைசியாக தான் சொல்ல போகிறேன். நம்ம அடுத்த சாரீ மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரு வரம் பிரசாதமான மீஷோலேருந்து வாங்கினது. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் லேட்டாக தான் வந்தது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல கண்டிஷனில் தான் வந்துருந்தது. பேக்கேஜிங் எல்லாமே ஓகே தான். இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ உள்ள சாரீ எப்படி இருக்குது, அஜியோவில் வந்த சாரீ மாதிரி இருக்குதா என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சாரியை அந்த கவர்க்குள்ளேருந்து வெளியெடுக்கிறக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். இப்போது சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபோல்டிங் ஆகட்டும், நீட் அண்ட் க்ளீனாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரியை. கலர் அண்ட் பிரிண்ட் எல்லாமே எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. இதில் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது. இவ்வளோ கிளியராக வீடியோவில் காட்டுறேன். யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையாங்க இந்த சாரீ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா நான் ரொம்பவே ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சாரியை நான் ஃபஸ்ட்டு என் கைக்கு கிடச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இதை தான் வச்சுருப்பேன். ஏன்னா இது சேம் சாரீ, ஒரு சின்ன வித்தியாசத்துக்காக மட்டும் டபுள் பேமெண்ட் கொடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லா சாரியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது ப்ரைஸஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மிந்த்ராவில் வாங்கின சாரீ 971 ருபீஸ், அமேசானில் வாங்கினது 799. அதுக்கப்புறமா அஜியோ சாரீ 616 ருபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மீஷோ சாரீ ஜஸ்ட் 447. சேம் சாரீ ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது 480 ருபீஸ்க்கு. இந்த சாரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருந்தேன். அண்ட் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.